ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்ச ஃபிஷ்ஷை ஒரு வழியாக வாங்கிட்டேன். என்ன ஃபிஷ் வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா, அலிகேட்டர் கருக்கு தான் வாங்கலாம்னு பார்த்தேன். ஆனால் ஃப்ளோரிடா கருக்கு தான் கிடச்சிச்சு. என்ன பண்ணுறேன்னு சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் இதில் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தெரியுது எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குன்னு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அலிகேட்டர் கருக்கோட ஃப்ளோரிடா கருக்கு வந்து மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கம்மி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அலிகேட்டர் கருக்கு வளர்க்குறதுக்கு பதிலாக 2 ஃப்ளோரிடா கருக்கு வளர்த்துடலாமா? அலிகேட்டர் கருக்கோட மீடியமான சைஸில் தான் இது வளரும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, அது வேகமாக வளரும், இது மெதுவாக வளரும். அதான் இதில் வந்து 2 ப்ளஸ் பாயிண்ட்டு. மற்றபடி வாட்டர் கண்டிஷன், ஃபுட் ஃபீடிங் எல்லாமே ஒரே மாதிரி தான். ஆனால் குட்டியாக மட்டும் வாங்கிடாதீங்க. நான் குட்டியாக வாங்கிட்டேன், என்கிட்ட வந்ததுலேருந்து எந்த ஃபீடிங்குமே எடுக்க மாட்டேங்குது. பக்கத்தில் ஒரு மீனை கூட கடிச்சு திங்க மாட்டேங்குது, விரட்ட மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. யாருக்காவது ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். இதை எப்படி மெயின்டைன் பண்ணி எப்படி ஃபீடிங் எடுக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஓரளவுக்கு சைஸ் வாங்கியிருந்தேன்னு வைங்களேன், ஈஸியாக இருந்திருக்கும். குட்டியிலேருந்து வளர்க்கலாம்னு ஆசைப்பட்டு குட்டியாக வாங்கிட்டேன்னா இப்போ அது டெத் ஆகுறது எனக்கு விரும்பலை. நீங்கள் தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த